கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் இன்னைக்கு நல்ல வார்த்தை. நான் எப்போவுமே நல்ல வார்த்தைன்னு தான் சொல்கிறேன். பட் ஆனால் நம்ம இருதயத்தில் அது நிறைய வேல்யூபிளாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். கர்த்தர் உங்களை அழகிய மணிமுடியாக, அரச மகுடமாக உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க சித்தமாக இருக்கிறார். வாசிப்போம். ஏசாயா எழுதின புத்தகம் 62வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாயிருப்பாய். நீ இனி கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்று உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும். கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார், தேசம் வாழ்க்கைப்படும். நல்ல வார்த்தை. இது நமக்கு தெரியும். ஆனா அழகா சொல்லியிருப்பாருங்க. கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். எருசலேமை தேவன் மீட்டு மதிப்புமிக்க கௌரவமான அலங்காரமான நிலையாக உயர்த்தி தம்முடைய சொந்த கருத்தினால் பாதுகாக்க கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். அதான் இதை பின்னணி. எருசலேமை மீட்ட கர்த்தர் உங்களை மீட்டு உங்களை மதிப்புமிக்க கௌரவமான ஒரு இடத்துல கொண்டு, கௌரவமான சிந்தித்து பார்க்க முடியாத மதிப்பு மிக்க ஹானரபிள் ஒரு பொசிஷன்ல கர்த்தர் ஒரு உயர்த்த போகிறார். அலங்காரமான நிலையில உயர்த்த போறார். அநேக வீடுகள் அலங்காரமாக்கப்பட்டு புதிய வீடுகளாய் மாற்றப்படுகிறது. அநேக புதிய வீடை கர்த்தர் கொடுக்க போகிறார். அது மட்டும் இல்லை பாருங்க, இதெல்லாம் தன்னுடைய சொந்த கருத்தினால் அவர் பாதுகாக்கிறார். அலங்காரமான கிரீடம் என்றால் தேவன் உன்னை மிகவும் மதிப்பு மிக்கவராகவும் அழகாகவும் கருதுகிறார். அதனால கர்த்தர் சொல்றார், கர்த்தர் உண்மையில் பிரியமாயிருக்கிறார். அடுத்து பாருங்க, கர்த்தருடைய கையான பாதுகாப்பானது, நெருக்கமாக பராமரிப்பை குறிக்கிறது. மாற்றத்தின் வாக்குறுதி என பாழாய் கிடந்ததை நீ அந்த நிலையை மாற்றி மகிமை உள்ள நிலையில கொண்டு உங்களை உயர்த்தி கர்த்தர் உங்களை பெருமை கொள்ள வைக்கிற கர்த்தராய் இருக்கிறார். இது ஆசி பைபிள் என்ன சொல்லி தெரியுமா? ஆண்டவர் என் கையில் நீ அழகிய மணிமுடியாகவும் திகழுவாய், உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவார். இது ரொம்ப எக்ஸலண்டா இருக்கா? எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. அழகிய மணிமுடியாக உங்களை மாற்றுகிற கர்த்தர், கடவுளுடைய கரத்துல அரச மகுடமாய் ராஜகுமாரனாய் உங்களை உயர்த்த கர்த்தர் சித்தமாய் இருக்கிறார். இதே வார்த்தையின்படி உங்களை அழகாக வேற பொசிஷன்ல உங்களை உங்கள் சந்ததிகளையும் சந்தானங்களையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எங்களால் தகப்பனே அழகிய மணிமுடியாக, அரச மகுடமாக, கிரீடமாக, கர்த்தர் கிரீடத்தில் பதித்த கல்லாக, இனி எங்களை கைவிடப்பட்டவன்னு சொல்ல மாட்டாங்க, நீ பாழாப்போன குடும்பம்னு சொல்ல மாட்டாங்க. நாங்க மதிப்பு மிக்கவர்களாய் மாற்ற கர்த்தர் சித்தமாயிட்டீங்க. அந்த திருச்சித்தத்தை எங்கள் மேல நிறைவேற்றி, ஆண்டவரே எங்கள் தேசம் இனி வாழ்க்கைப்பட்ட தேசமாக, அநேக திருமணங்கள் நடந்தேட்டு அநேக குடும்பங்கள் உருவாக்கப்பட கர்த்தர் சித்தமா இருக்கிறீங்கயா. விழுந்து போன தொழிலை நிமிர்த்தி எடுக்க கர்த்தர் சித்தமா இருக்கிறீங்க. ஆண்டவர் தகப்பனே கைவிட்டு போனதை திருப்பி கொடுக்க கர்த்தர் சித்தமா இருக்கிறீங்க. ஆண்டவர் அப்படி ஆசீர்வதிக்க நல்ல பிதாவே. ஆமென்.